வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 6வது மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 114 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மத்தியில் நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தை வலுவிழக்கச் செய்யும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எலோடா கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் நிக்கத் ஜரீன் மற்றும் மீனாட்சி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 6வது மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் 114 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்திப்பது என பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் ஏற்கனவே 380 தொகுதிகளில் 4 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் 5வது கட்ட வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உட்பட 49 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் நேற்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். ஏழை மக்கள் மற்றும் இளைஞர்கள், விவசாயிகள், மகளிர் ஆகியோர் அதிகாரம் பெறும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு தில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற மற்றொரு தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்தியில் நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்று கூறினார். இந்த மக்களவைத் தேர்தல் மிகவும் முக்கியமானது என்றும் குடும்ப அரசியல் மற்றும் இந்தியாவை பலவீனப்படுத்த முயற்சிக்கும் சக்திகளை தோற்கடிப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி நேற்று தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதே எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் முதன்மை நோக்கம் என்று கூறினார். தற்போதுள்ள பிஜேபி அரசு அரசியல் சாசனத்தை வலுவிழக்கச் செய்யும் முயற்சியில் ஈடுபடுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட காசிம் பாஜார் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்த மோசமான கருத்திற்கு தேர்தல் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிமுறைகளை அவர் மீறியுள்ளதால் அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் ஆணையம் கூறியுள்ளது. மக்களவைக்கு 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றபோது வாக்காளர்களையும் எதிர்க்கட்சியினரையும் அச்சுறுத்தும் வகையில் திரு ஹுமாயூன் கபீர் பேசியதாக வந்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ஸ்வாதி மாலிவாலை தாக்கியதாக தில்லி முதலமைச்சரின் உதவியாளர் திரு பிபவ் குமார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 5 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக தில்லி காவல்துறையில் திருமதி ஸ்வாதி மாலிவால் அளித்த புகாரில் திரு பிபவ் குமார் தம்மை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவம் கடந்த 13ஆம் தேதி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திருமதி ஸ்வாதி மாலிவால் முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக முதலமைச்சரின் இல்லத்தில் நுழைந்ததாக அவர் மீது திரு பிபவ் குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கிர்கிஸ்தானில் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வெளிநாட்டு மாணவர்கள் தாக்கப்பட்டதாக வந்துள்ள செய்திகளை மறுத்துள்ள அந்நாட்டு அரசு இது பாகிஸ்தானிலிருந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்று கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் அமைதி நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் அந்நாட்டு அரசு மேலும் தெரிவித்துள்ளது. கிர்கிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் ஏராளமானோர் படித்து வருகிறார்கள். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிகனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதி, கேரள கடலோரப் பகுதி, லட்சத்தீவு, மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குமரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மீட்புப் பணிக்காக தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி திரு சத்யகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவில்பட்டி அருகே நேற்று மாலை பெய்த கனமழையின் போது மின்னல் தாக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கிடையே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மின்னல் தாக்கி 2 பேர் படுகாயமடைந்தனர். 2 மாடுகள் மின்னல் தாக்கி உயிரிழந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு அருவி, தலையணை, மாஞ்சோலை, திருக்குறுங்குடியில் உள்ள மலைநம்பிக்கோவி ஆகிய பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மழைக்காலங்களில் கால்நடைகளை பொதுவெளியில் கட்டி வைக்காமல் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டத்தில் கொடைக்கானல் வனப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் பாமியான் என்ற சுற்றுலா தலத்தில் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் படையினர் காசாவில் மேலும் 3 பிணை கைதிகளின் சடலங்களை கண்டெடுத்துள்ளனர். இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சீதாதேவி கோவில் குடமுழக்கு இன்று நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட சோஃபியான் பகுதியில் தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கியால் சுட்டதால் காயமடைந்தவர்கள் பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தின் சிறப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் டிஸ்கவர் தஞ்சாவூர் என்ற சிறப்பு பயிற்சி முகாம் தஞ்சை அருங்காட்சியகத்தில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். எலோடா கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் நிக்கத் ஜரீன் மற்றும் மீனாட்சி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். கஜகஸ்தானின் அஸ்தானாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 52 கிலோ எடைப்பிரிவில் நிக்கத் ஜரீன் கஜகஸ்தானின் ஜாதிராவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கிலும், 48 கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சி உஸ்பெகிஸ்தானின் ரஹ்மோனாவையும் வென்றனர். அதே நேரத்தில் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அனாமிகா மற்றும் 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மனிஷா ஆகியோர் தோல்வியடைந்ததால் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் வு யூ அனாமிகாவையும் கஜகஸ்தானின் விக்டோரியா மனிஷாவையும் வென்றனர். இந்த போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கம் உள்ளிட்ட 12 பதக்கங்களை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 27 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்தது. டூப்ளசிஸ் 39 பந்துகளில் 54 ரன்னும், விராட் கோலி 29 பந்துகளில் 47 ரன்னும் எடுத்தனர். 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் மட்டுமே எடுத்தது. இந்த தோல்வியின் காரணமாக சென்னை அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தவறவிட்டது. இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. கவுஹாத்தியில் நடைபெறவுள்ள கடைசி லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இன்று நடைபெறவுள்ள தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ் இணை சீன தைப்பேயின் லீ யூ சீனாவின் பி சென்னை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 6வது மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 114 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மத்தியில் நிலையான ஆட்சி அமைவது அவசியம் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசியல் சாசனத்தை வலுவிழக்கச் செய்யும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி, தென்காசி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எலோடா கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் நிக்கத் ஜரீன் மற்றும் மீனாட்சி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.